ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரிஸோட 6th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 5th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆர்ட்ஸ் ஆர்மரை வியர் பண்ணிட்டு ஹீரோ லெவல் 60 பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டை அப்டைன் பண்ணுறான். இப்போ அவனால் இன்னர் ரெசிடென்ஸுக்கு ஈஸிலி என்டர் ஆக முடியும்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். கிங் ஃபேமிலியோட இன்னர் ரெசிடென்ஸ் என்ட்ரன்ஸில் ஒரு பட்லர் செகண்ட் மாஸ்டரையும் யங் மாஸ்டரையும் வெல்கம் பண்ணுறாரு. டிங்ஸும் கமெண்ட் பண்ணுறான் அவரை இந்த ஸ்டேட்டில் க்ரீட் பண்ண வேண்டி இருக்குன்னு. லெவல் 42 ஆன டிங்ஹா அவரை க்ரீட் பண்ணுறது செப்பரேட் மேட்டர்னு ரீமார்க் பண்ணுறாரு. மிஸ் யான்ஷாக்காக காரோட பேக் டோரை ஓப்பன் பண்ணி கரேஜில் இருந்து எக்ஸிட் ஆகும்படி கேட்குறாரு. ஒரு பிளாண்ட் கேலும் பிளாக் ஹேர்டு கேலும் சைடு பை சைடு வாக் பண்ணுறாங்க. டிங்ஹா அவங்கள தன்னோட ஹம்பிள் ஹோமுக்கு வெல்கம் பண்ணுறாரு. அப்புறம் அவர் வழியில் சம்மோன் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி அவரை கிக் பண்ணுறாரு. வழியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சா இதையெல்லாம் டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் பண்ணுறான். யா சடன்லி அப்பியர் ஆகி டிங் ஃபேமிலி திரும்ப வந்துட்டாங்கன்னு இது உள்ள போக குட் டைம்னு சொல்றான். ஆனா அவன் கொஸ்டின் பண்றான். ஹீரோ ஃபேஸ்ல இருந்த ஸ்ட்ரேஞ்ச் லுக்கை சா எப்படி அவ்வளவு குயிக்லி ஃபினிஷ் பண்ணான்னு தெரிஞ்சுக்க விரும்புறான். அது டஞ்சன் பாஸ் ஆஃப்டர் ஆல்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். லெவல் 30 இருந்தா கூட அவ்வளோ ஈஸிலி அவங்களால அலைவை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவ்வளோ குயிக்லி டிஃபீட் பண்ண மாட்டாங்கிறதுனால தான் குறுக்க போக தேவையில்லைன்னு சொல்றான். அப்புறம் அவன் என்ன பார்த்தான்னு கேட்குறான். ஜியாஹோ கீழே பார்த்து அந்த பர்சன் அவனோட யங்கஸ்ட் அங்கிள் சோ லெவல் 17 சொல்றான். யான்சா ரெபல் பண்ணப்போ அவன் ஃபேமிலி லைஃப்ஸை லாஸ் பண்ணிச்சு. ஆனா அதோட அர்த்தம் தொடர்ந்து வந்த அவமானத்தை அவங்க ஃபேஸ் பண்ணலன்னு இல்லை. யா ஷாக்கடா பார்க்குறான். அதுக்கப்புறம் சோ ஃபேமிலி எம்பையரோட எவரி மூமெண்ட் என்டோர் பண்ணிச்சு. ஹீரோ டிங்கானோட சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடியில் அவங்க ஷெப்பர் பண்ண மிஸ்ட்ரீட்மெண்ட் மோசமாகிட்டே போச்சு. அவங்களால டிங் ஃபேமிலிக்கு சர்வன்ஸாக மட்டும்தான் ஆக முடிஞ்சது. அதே நேரத்தில் ஹீரோ ஃபேமிலி எப்போதாவது அவங்களோட பவர் மற்றும் கருணையை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஷோ ஃபேமிலி சர்வைவலுக்கு அவங்களால என்டோர் பண்றதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. அவனோட ஃபாதர் ஜெனரேஷனும் திங்ஸும் சேஞ்ச் பண்ண முடியும்னு தாட் பண்ணாங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவங்க அப்போ மைண்டை லாஸ்ட் பண்ணி கிரேசி ஆகிட்டாரு. அவங்க அங்கிள் டிங் ஃபேமிலிக்கு கம்ப்ளீட் டாகா மாறிட்டாரு. யான்ஷாவை ஃபாலோ பண்ணது ரியலி ரைட் தான்னு அவன் யோசிக்கிறான். ஹீரோ தனக்கு தேவைன்னு சொல்றான். இன்னர் ரெசிடென்ட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு நடந்து போறான். ஜியோசா அவனை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணி டிங்ஸுவோட ஃபாதர் அங்க ஃபுல்லி எக்யூப்டா லெவல் 42 இருக்கிறதா சொல்றான். டிஸ்கவர் செய்யப்பட்ட அவன் டெஃபினெட்லி லைஃபை லாஸ் பண்ணுவான்னு சொல்றான். வெஞ்சன்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுற இந்த எராவில் நீங்க ரிஸ்க் எடுக்கலனா லைஃபை வேஸ்ட் பண்றதை தவிர வேற ஹோப் இருக்காதுன்னு யானி சொல்றான். சில விஷயங்கள்ல தயங்க டூ மச் ஒரி பண்ணுனா அது எப்பவும் நடக்காது. கொஞ்சம் சேஞ்ச் ஆக அவன் ஹெல்ப் பண்ணாலும் ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஓன் சாய்ஸ் மேக் பண்ணணும். அவன் சூஸ் பண்ணலனா கூட ஃபைட் பேக் பண்ண அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அவங்க வேர்ல்டு மேலே பவர் வச்சிருக்கிற கிரேட் ஃபேமிலின்னு ஜியாவு சொல்கிறான். அவங்கள ரியலி ஃபைட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான். தான் ஃபைட் பண்ண விரும்புறது என்டையர் எம்பையர்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவன் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி கிளம்புறான். 5ல் டஞ்சன் லோடோட ரெஸ்ட்ரைன்ஸ் எப்படி பிரேக் ஆச்சுன்னு டியாஹோ கொஷின் பண்ணுறாரு. இது இன்கன்வீனியன்ட் டைம் இல்லையா, அனதர் டே விசிட் பண்ணலாம்னு யான்சா கேட்குறான். ஹவ் அதை டெனி பண்ணி தன்னோட ஓல்டர் பிரதர் ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு சொல்றாரு. ஒரு சாதாரண டஞ்சன் அவளை விட மோர் இம்பார்ட்டன்ட் இல்ல. அவ வரதை கேட்டதுக்கு அப்புறம் அவரோட ஃபாதரும் தேர்ட் பிரதரும் ரிட்டர்ன் ஆக டிசைட் பண்ணதா சொல்றாரு. இதை டீல் பண்றது ஈஸியஸ்ட் திங்கா இருக்கும். அவங்க ஹீரோ கிராண்ட் ஃபாதரையும் கான்டாக்ட் பண்ணாங்க. அவர் அவளை மீட் பண்ண வெரி எக்ஸைட்டா இருக்காரு. ஹீரோ டிஸ்டன்ஸ்ல இருந்து லிசன் பண்ணி அது ஹீரோ டிங்குன்னான்னு யோசிக்கிறான். ஹீரோ டஞ்சன்ஸுக்கு என்டர் ஆக தனக்கு ஒரு பாஸும் எஸ்கார்டும் தேவைன்னு அவன் ரிமெம்பர் பண்ணுறான். அண்ட் திஸ் பர்சன் அவளோட ட்ரீட்மெண்ட் வச்சு ஜட்ஜ் பண்ணும்போது வெரி ஹை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. டான்ஸாவுக்கு அவன் மாதிரியே சேம் சர்நேம் யான் இருக்கு. இது கோ இன்சிடென்ட்ஸ் ஆனு அவன் யோசிக்கிறான். ஆனா இப்போதைக்கு அவன் பாஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். பிளாக் ஹேர்டு கேர்ள் டிஸ்டன்ஸ்ல மூவ்மெண்ட்டை நோட்டீஸ் பண்றான். சம் மெய்ட்ஸ் பேசிக்கிட்டு வாக் பை பண்றாங்க. யான்சா ரூமுக்குள்ள என்டர் ஆகுறான். அவன் லைப்ரரியை ரீச் பண்ற வரைக்கும் சைலண்ட்லி மூவ் பண்றான்.
ஃபைனலி டஞ்சன் பாஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டதா தேர்ட் ஃபேமிலி லீடர் சொல்றாரு. மெலிசியஸ் இன்டென்ட்டோட அது ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. ஆனா யாரோட ட்ரேஸையும் சென்ஸ் பண்ண முடியல. நவ் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க இது ஜஸ்ட் ஒன் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டுக்கா இருந்திருக்காது. இன்னர் ரெசிடென்ஸை பஸ்ட் சரவுண்ட் பண்ண சொல்லி டின்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஆர்டர் பண்றாரு. இப்போதைக்கு யங் மிஸ் விசிட் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த இன்சிடென்ட்ஸும் நடக்க விட முடியாது. ட்ரேஸை தவிர அங்க வேற எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்ட யானி வால்க் அரவுண்ட் பண்றான். அவன் ஃபேசிங் எபிலிட்டியை யூஸ் பண்றான். அது பிரிக் சைஸ்டு ஆப்ஜெக்டை ஃபேஸ் பண்ண அலோவ் பண்ணும். அப்புறம் அவன் ஒரு டிராயரை அன்லாக் பண்ணி சம் டைரிஸை நோட்டீஸ் பண்றான். அது ஹை குவாலிட்டி ஸ்கில் புக்ஸானு அவன் யோசிக்கிறான். டிங் காம்ப்ளெக்ஸ் இன்னர் ரெசிடென்ஸ் என்ட்ரன்ஸ்லயே கொஜி யோசிக்கிறான். ஏன் ஆல் த காட்ஸ் அங்க போறாங்கன்னு அவங்க ஃபைன் பண்ணப்பட்டுட்டாங்களோன்னு யோசிக்கிறான். மோர் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. யான்சியா இப்போ கெட் அவுட் ஆகலைன்னா எஸ்கேப் ஆக வழியே இல்லை. இப்போ ரன் பண்ணலைன்னா அவங்க ஃபைன் பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு அனதர் எக்ஸ்கியூஸ் கிடைச்சிடும். அவன் சைல்டா இருந்தப்போ அவங்க ஃபேமிலி ஹவுஸை இன்வைட் பண்ணினதை அவன் ரிமெம்பர் பண்றான். அவன் ஜஸ்ட் கார்னர்ல குவைட்லி ஸ்டே பண்ணணும். அட்லீஸ்ட் தன்னை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் அது நடக்கும்னு நினைச்சு அவன் மூவ் பண்ணான். யான்சியா வேர்ட்ஸ் ரிமெம்பர் ஆகுற வரைக்கும் காட்ஸ் அட்டென்ஷனை கெட் பண்ண அவனால முடிஞ்ச அளவு லவுடா கத்துறான். எல்லாரும் திரும்பி அவன் எங்க இருக்கான்னு ரியலைஸ் பண்றாங்க. ஜியாஹோ ஓடுறான். தான் லீட் த வே பண்ணுவேனும் அவங்க அவனை யான்சியாவை ஃபைன் பண்ண அப்சொல்யூட் அலோவ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறான். எஸ்கேப் ஆகும்போது யான்சியா ஹவுஸ் விண்டோவை பிரேக் பண்ணிட்டு ஸ்லைட்லி கிளான்ஸ் பேக் பண்றான். அவன் ரிஃப்ளெக்ட் பண்றான். ஆஃப்டர் ஆல் அவன் தன்னைத்தானே சர்ஃபேஸ் பண்ணிட்டான்னு ஃபைட் பேக் பண்ண சூஸ் பண்ணிட்டானு. அப்புறம் அவன்கிட்ட செயினும் ஸ்கில் புக்ஸும் இருக்கிறதா கத்துறான். ஸோ அவங்க முடியும்னா தன்னை துரத்தி வர சொல்றான். அங்க இருந்த ஆல் ஆஃப் த காட்ஸும் ரன்னிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோவோட நியூ ஸ்கில் 20 மீட்டருக்குள்ள அதர்ஸை ஸ்லோ பண்ற ஆரா ஆக்டிவேட் ஆகுது. அதோட ரிவர்ஸ் வெர்ஷனும் ஆக்டிவேட்டா இருக்கு. 30 மீட்டருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்லி கிரியேச்சர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. செகண்ட் லீடர் ஸ்குவாடு 2 and 3 ரிட்டர்ன் ஆகி சப்போர்ட் பண்ண சொல்லி கத்துறாரு. டஞ்சன் பாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அவன் ரன்னவே ஆகல. அதை நோக்கியே ஹெட் பண்றான். ஏன் ராங் டிரெக்ஷன்ல எல்லாரும் லீட் பண்றான்னு கோஜி கொஸ்டின் பண்றான். மெனி கார்ட்ஸ் லீவ் பண்றாங்க. டஞ்சன் பாஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. பாஸை ரெஸ்ட்ரெயின் பண்ண அவங்க ஹியூஜ் பேட்டிலா இருந்திருக்கணும். அப்படின்னா அதோட ஹெல்த் ரைட் நவ் லோவா இருக்கு. அதோட லைஃபை கொள்றது அவனோட மிரர் வேர்ல்டு ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண அலோவ் பண்ணும். வெயிட்டிங் ரூம்ல அவுட் சைடு நாய்ஸியா இருக்கிறதா யான்சா கமெண்ட் பண்றான். அவளோட அங்கிள் அங்க கம்பெனி கொடுக்க கூட இருக்க தேவையில்லைன்னு சொல்றான். அது சின்ன திருடனும் ஓல்டர் பிரதர் அதை ஈஸிலி ஹேண்டில் பண்ணியிருப்பார்னு டிங்கா ரிப்ளை பண்றாரு. தன்னை பிளாக் பண்ண வேணாம்னு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கத்துறாரு. ஏன்னா அவங்க ஸ்பீட் போதுமானதா இல்ல. அவங்க டைரக்ட்லி பாஸுக்கு போகணும். இன்ட்ரூடரை டிஃபீட் பண்ண அசேசியன் மற்றும் ஆர்ச்சர்ஸ் தன்னை ஃபாலோ பண்ண சொல்லி கத்திக்கிட்டே ரன் பண்றாரு. தான் சேஸ் பண்ணப்படுறத ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.